வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். இப்போ ஒருத்தரே நிறைய பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஒரு சில முக்கியமான அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர், மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஒரு சில அக்கௌண்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி அக்கௌண்ட்டில் தன்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக எப்போது ஒரு டைம் மட்டும் அமௌண்ட் போடுறது எடுக்கிறது. ஒரு சில அக்கௌண்ட் ரொம்ப நாளைக்கு அமௌண்ட்டை யூஸ் பண்ணாமல், அமௌண்ட்டு டெபாசிட் எதுவுமே பண்ணாமல், ஜீரோ பேலன்ஸ்லேயே மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கெலாம் நெகட்டிவ் அமௌண்ட் ஒரு சிலருக்கு வருது. அதாவது அப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் நெகட்டிவ் பேலன்ஸ் காட்டுறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் போது அந்த நெகட்டிவ் பேலன்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேங்க்கில் இருக்கிற அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆர்பிஐ ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது. ஸோ அதன் மூலியமாகவும் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் கட்ட தேவையில்லை. அது இல்லாமையே கட்டாமையே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.